வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீராமனின் 16 கல்யாண குணங்கள்ல கடைசியா இருக்கிற ஜாட ரோஹஸ்ய அஸ்ய சமுகே தேவாச்ச பிப்யதி அத பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது ஸ்ரீராமனுடைய கோபம் பாத்தீங்கன்னா கோபத்துக்கே பிறந்தவரோ அப்படிங்கிற அளவுக்கு கோபம் வருமா. அந்த கோபத்தை பார்த்தா தேவர்கள் கூட பயப்படுவாங்களாம், அஞ்சுவாங்களாம், நடுங்குவாங்களாம். அதுதாங்க இந்த வாக்கியத்துக்கான அர்த்தமே. இதுக்கு முன்னாடி ஒரு குணத்தை பத்தி நம்ம பார்த்தோம், ஜிதக்ரோதகா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிதக்ரோதகா அப்படின்னா தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி வைப்பவன். அப்படி இருக்கும்போது இவருக்கு கோபம் வந்துச்சா அப்படின்னா ஆமாங்க, கோபம் வந்துச்சு. ஆனா அந்த கோபம் இல்லை இல்லாத கோபம். எப்படி பரசுராமனுடைய கோபத்தை பார்த்தாலே எல்லா சத்திரியர்களும் அவரை பேரை கேட்டாவே நடுங்குவாங்களோ, அதே மாதிரி ஸ்ரீராமனுக்கு வந்த கோபத்தை பார்த்ததுமே எல்லாருமே நடுங்குவாங்களாம். தேவர்கள் கூட பயந்தாங்களாம். அத பத்தி தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சாதாரணமாவே ஸ்ரீராமன் பொறுமையை கடைபிடிப்பவர். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பூமாதேவியின் மணாளனாச்சே. ஆனாலும் அந்த பொறுமை என்னைக்கு பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே வரும் இல்லையா? நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு குணத்துக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சிருக்கோம். அது ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிற வரைக்கும் நாமளா இருப்போம். அந்த லிமிட் தாண்டி போயிடுச்சா அப்படின்னா நாமளா இருக்க மாட்டோம். ஒன்னு அதீதமா கோபப்படுவோம், இல்ல ரொம்ப எமோஷன்ஸ் ஆகும், இல்ல ரொம்ப உடஞ்சி போயிடுவோம், இல்ல நம்ம என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப பிரேக் ஆயிடுவோம், அப்படியே ஸ்டன் ஆயிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஸ்ரீராமனுக்கு எப்ப வரும் அப்படின்னா, தனக்கு பிரியமானவங்களுக்கு ஆபத்து வரும்போது அல்லது தர்மத்துக்கு ஆபத்து வரும்போது அவருடைய கோபம் கரை காணாததா இருக்குமா. அந்த கோபத்தை பார்த்தாலே எல்லாருக்குமே பயம் வரும். நல்லவங்களுக்கு எப்பயுமே சாதாரணமா கோபம் வராதுங்க. இது நீங்க எல்லாருமே உங்க லைஃப்ல யாராவது ஒரு பர்சனை சந்திச்சிருப்பீங்க. உங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், இல்ல கூட பிறந்தவங்களா இருக்கலாம். அப்பா அம்மா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல சொந்தக்காரங்க அவங்க இஷ்டத்துக்கு திட்டிட்டு போவாங்க, இல்ல இஷ்டத்துக்கு அவமானப்படுத்துவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அந்த எல்லா சூழ்நிலையிலயும் அவங்க ரொம்ப பொறுமையாவே இருப்பாங்க. கோபப்பட மாட்டாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, பிரச்சனைய வளர்த்தணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம் அப்படின்ட்டு அதை கடந்த தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன் அவங்க கோபப்பட மாட்டேங்கிறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த இடத்துல நாம இருந்தோம் அப்படின்னா, ஏன் அம்மாவையா அப்படி பேசுனீங்க, அப்பாவையா அப்படி பேசுனீங்கன்னு நமக்கு அப்படி கோபம் வரும். அந்த கோபத்துல நாம சண்டை போடவே ஆரம்பிச்சிடுவோம். ஆனா அப்பா அம்மா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம லைஃப்ல ஒரு பக்குவம் எல்லாருக்குமே வந்துருங்க. அந்த பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னா தேவையில்லாத விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம், கோபப்பட மாட்டோம், தேவையில்லாத பிரச்சனைய ஊதி பெருசாக்கி வளர்த்தவும் மாட்டோம். நம்ம லைஃப் அப்படின்ட்டு நம்ம குடும்பம் அவ்வளவுதான், நமக்கு நெருக்கமானவங்க, நமக்கு பிடிச்சவங்க, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சந்தோஷம், அதுதான் இம்பார்ட்டன்ட்னு நமக்கு ஒரு ப்ரியாரிட்டி நம்ம வைக்கும் போது மத்தவங்க யாரோ கடந்து போற ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போற அந்த பர்சன் கூட சண்டை போடவோ கோபப்படவோ விரும்பவே மாட்டோம். அந்த பக்குவத்தை அடைஞ்சவங்க தான் நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே. மேக்சிமம் அவங்களாம் அந்த அளவுக்கு யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. தன்னுடைய குழந்தை, தன்னோட குடும்பம், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்படி சண்டை போட்டுட்டா ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது, அந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள ஒரு இது இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி வச்சுக்கிறாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனக்கட்டுப்பாடு. இந்த மனக்கட்டுப்பாடு உள்ளவன் தான் ஸ்ரீராமனும். ஏன்னா ஜிதக்ரோதகா அப்படின்னு பார்த்திருக்கும், குரோதத்தை வென்றவன். அதாவது கோபம்ங்கிறதே அவருக்கு எந்த அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் அந்த கோபத்தை ஹேண்டில் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. நான் ஏற்கனவே அந்த பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பேன், நல்லவங்களுக்கு வர கோபம் அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா நல்லதை மட்டும்தான் செய்யும், தப்பான விஷயத்துல கொண்டு போய் விடவே விடாது.
அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க. வீண் சண்டைக்கு, வம்பு சண்டைக்குலாம் போகவே மாட்டாங்க. யார் வந்து எப்படி திட்டினாலும், எப்படி கோபப்பட்டாலும் சரி, எப்படி அவமானப்படுத்தினாலும் சரி, அவங்க அவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. எதிர்த்து கூட பேச மாட்டாங்க. அமைதியா, மௌனமா அந்த இடத்த விட்டு கடந்து வந்துருவாங்க. அவங்களுக்குலாம் அவ்வளோ சீக்கிரத்துல கோபம் வராது. ஆனா இன்கேஸ் அந்த லிமிட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா, அவங்களும் அந்த லிமிட்டை கிராஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வர கோபம் யாராலையுமே தாங்க முடியாது. அந்த மாதிரி கோபம் வரும். அதான் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழமொழிக்கு ஏற்பதாங்க. அவங்களுக்குலாம் சாதாரணமா கோபம் வராது. வந்துச்சுன்னா யாராலையும் தாங்கிக்க முடியாது. அதுதான் அர்த்தமே. சோ ஸ்ரீராமனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. அதுல அவர் தன்னுடைய கோபத்தையும் வெளி காட்டியிருக்காரு. அந்த கோபத்தினால தேவர்கள் கூட பயந்து நடுங்கி இருக்காங்க. ஆனா அந்த கோபத்துல ரிசல்ட்டா விளைஞ்சது எல்லாமே நன்மையா மட்டும்தான் இருந்திருக்கு. சரி, முதல் சிச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம். காக்காசுரன். அதாவது வனவாசத்தின் போது சீதா தேவியும் ஸ்ரீராமனும் தனிமையில இருக்காங்க. சீதா தேவியினோட மடியில ஸ்ரீராமன் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. தலை வச்சு தூங்கிக்கிட்டு இருக்காரு. அசந்து தூங்கிக்கிட்டு இருக்க தன் கணவனுடைய முகத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே மெய் மறந்து இருக்கிறாங்க சீதா தேவி. அந்த சிச்சுவேஷனை ஸ்பாயில் பண்றதுக்காகவே காக்காசுரன் வராங்க. காக்காசுரன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க சீதா தேவிய. ஆனா தான் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆனாலும் தன்னுடைய கணவனுடைய தூக்கத்தை கலைச்சிட கூடாது அப்படின்னு சீதா தேவி ரொம்ப பொறுமையா இருக்காங்க. இன்னும் ஒரு படிக்கு மேல போய் காக்காசுரன் சீதா தேவியோட மாற கொத்தி கொத்தி கடிச்சு திங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வலியவும் பொறுத்துக்கிட்டு தன் கணவனுக்காக அமைதியா பொறுமையா இருக்கிறாங்க. அவங்க பொறுமையா இருந்தாலும் அவங்க மாறிலிருந்து வலியிற அந்த உதிரம் ஸ்ரீராமன் மேல விழ ஸ்ரீராமன் எந்திரிக்கிறாரு. ஸ்ரீராமன் தன் மனைவியோட நிலைமையை பார்த்து அப்படி கோபம் வருது. ஏன்னா தன் பிரியமான மனைவி சீதா தேவிக்கு இப்படி காக்காசுரன் துன்பம் இழைச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே பக்கத்துல இருந்த ஒரு புல்லை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொல்றாரு. காக்காசுரன் மேல ஏவி விடுறாரு. காக்காசுரனை காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வரல. எல்லாருமே பயப்படுறாங்க. அவருடைய தந்தையான இந்திரன் பயப்படுறாரு, பிரம்மதேவர், சிவபெருமான் எல்லாருமே பயப்படுறாங்க. எங்களால யாராலையுமே உனக்கு அடைக்கலம் தரவே முடியாது அப்படின்னு கை விரிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயம். அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம காக்காசுரன் ஸ்ரீராமன் திருவடியிலே வந்து விழுந்துடுறாரு. என்னை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு. அவருடைய கோபத்தை தன்னுடைய கோபத்தையும் காக்காசுரன் வந்து சரணாகதின்னு விழுந்துட்டாரு. தனியா இருக்கும்போது விழுந்துட்டா கூட ஸ்ரீராமன் மன்னிச்சிருக்கவே மாட்டாரு. பக்கத்துல சீதா தேவி இருக்காங்க. மன்னிச்சுதான் ஆகணும். தாயார் முன்னாடி அவங்களுடைய குழந்தைய மன்னிக்கல அப்படின்னா ஸ்ரீராமனை பத்தி சீதா தேவி என்ன நினைப்பாங்க? அதனால மன்னிக்கிறாரு. இருந்தாலும் பிரம்மாஸ்திர மந்திரத்தை என்னால பின்வாங்க முடியாது. அதனால நீயே உனக்கானதை வந்து ஏதாவது ஒண்ணு இழந்துதான் ஆகணும் அப்படிங்கிறாரு. அதனால காக்காசுரன் தன்னுடைய ஒரு கண்ணை இழக்கிறாரு. இதுதாங்க அந்த கோபம். அதாவது எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை ஒட்டுமொத்த தேவர்களும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, ஸ்ரீராமனுடைய கோபத்தை யாராலையும் வந்து கட்டுப்படுத்தவோ இல்ல அது முன்னாடி நிக்கவோ இல்ல யாருக்காவது அவங்களுக்கு அபச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவோ யாருமே முன் வர மாட்டாங்க. இந்த ஸ்டோரி சொல்லும் போது எனக்கு அம்பரீஷனோட கதையின் ஞாபகத்துக்கு வருது. அம்பரீஷன் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அம்பரீஷன் பாத்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவோட சிறந்த பக்தன். அவர் வந்து ஏகாதசி விரதத்தை முழுமைய கடைபிடிப்பவர். ஒரு சின்ன குறை கூட வைக்க மாட்டாரு. ஏகாதசி விரதம் முடிச்சிட்டு அடுத்த நாள் துவாதசி திதியில கரெக்டா அந்த டைம்குள்ள விரதத்தை முடிச்சிடுவாரு. இது வந்து
மாசம் மாசம் அவர் அந்த 15 நாளைக்கு ஒருக்கா வர ஒவ்வொரு ஏகாதசியும் விடாம செய்யக்கூடிய ஒருத்தர். அவருடைய வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அன்னைக்கு ஏகாதசி விரதம் முடிய வேண்டிய நாளும் வந்துடுச்சு, துவாதசி திதி. அந்த நேரம் பார்த்து துர்வாச முனிவர் வந்துட்டாரு. துர்வாச முனிவர் வந்துட்டு, அம்பரீஷா இருப்பா, நானும் ஏகாதசி விரதம் தான் இருக்கேன், போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், 2 பேருமே சேர்ந்து விரதத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. துர்வாச முனிவர் குளிக்க போயிட்டாரு. நேரம் போய்கிட்டே இருக்கு. துவாதசி திதி முடிய போகுது. அந்த நேரத்துக்குள்ள இவரு சாப்பிட்டாகணும். ஆனா சாப்பிட்டா குருவை விட்டுட்டு சாப்பிட்டா அபச்சாரம் ஆயிடும். அதனால யோசிச்சு அம்பரீஷன் என்ன பண்ணாரு, கொஞ்சமா தண்ணி மட்டும் குடிச்சிடலாம், துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சிடலாம் அப்படின்ட்டு குடிக்கிறாரு. விரதம் முடிச்ச மாதிரியும் ஆச்சு, சாப்பிடாத மாதிரியும் ஆச்சு அப்படின்னு அவர் யோசிச்சு அதை செஞ்சாரு. இவரு அந்த தீர்த்தம் குடிச்சிட்டு ஆஸ்வாசமா இருக்கும்போது துர்வாச முனிவர் வந்துடுறாரு. அவள் ஞான திருஷ்டி மூலமா, ஓ என்னை விட்டுட்டு நீ விரதத்தை முடிச்சிட்டியா அப்படின்ட்டு பிடி சாபம் கொடுக்க போறாரு. உடனே எங்கிருந்தோ வந்த சுதர்சன சக்கரம் துர்வாச முனிவரை துரத்த ஆரம்பிச்சது. துரத்திக்கிட்டே இருக்கு. அவரும் 3 லோகத்துக்கும் போயிட்டாரு. எல்லா தேவர்கள்கிட்டையும் கேட்டுட்டாரு. பிரம்மதேவன், சிவபெருமான் எல்லா லோகத்துக்கும் போயிட்டாரு. யாருமே காப்பாத்துறேன்ட்டு, அடைக்கலம் தரேன்ட்டு யாருமே முன் வரவே இல்லை. ஏன்னா இது விஷ்ணு பகவானுடைய சுதர்சன சக்கரம். அந்த சக்கரத்தை குறுக்க போனாவே அவ்வளவுதான். அந்த சக்கரமே துர்வாச முனிவரை துரத்திக்கிட்டு வருது அப்படின்னா அவரோட கோபம் எந்த அளவுக்கு இருக்கும், நாமெல்லாம் ஏமாத்திரம் அப்படின்ட்டு யாருமே அவருக்கு அடைக்கலம் தரவே இல்லை. எல்லாருமே கை விட்டுட்டாங்க. துர்வாச முனிவர் என்ன பண்றதுனே தெரியல. சரி விஷ்ணு லோகத்துக்கே போலான்னு விஷ்ணு லோகத்துக்கும் வந்துட்டாரு. என்னால எதுவுமே பண்ண முடியாதுப்பா, என் பக்தன் கிட்டதான் நீ போய் விழணும், அம்பரீஷன் கிட்டே நீ போய் கேளு அப்படின்ட்டாரு. ஏன்னா அவரால் கூட அவருடைய சுதர்சன சக்கரம், அவரால் கூட அந்த சுதர்சன சக்கரத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அம்பரீஷனுடைய பக்தியின் காரணமா சுதர்சன சக்கரமே அவருக்கு காவலா இருக்கு. அதனால துர்வாச முனிவர் வேற வழி இல்லாம அம்பரீஷன் மகாராஜா கிட்டயே கெஞ்சறார், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அம்பரீஷன் சுவாமிய வணங்கவும் சுதர்சன சக்கரம் விலகி போச்சு. இதுதாங்க, அதாவது பகவானுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, அவருடைய பக்தர்களை யாராவது துன்பம் கொடுக்கறாங்க அப்படின்னா அவருடைய கோபத்துக்கு அளவு எல்லை காணாததா இருக்கும். அந்த கோபத்தை நம்ம எந்த கோவிலுக்கு போய் எந்த பரிகாரம் செஞ்சாலும், என்ன தானம் தர்மம் என்ன செஞ்சாலும், என்ன புண்ணிய கர்மாக்களை தேடி தேடி செஞ்சாலும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. நம்ம யார்கிட்ட நம்ம அந்த அபராதம் பண்ணணுமோ, அபச்சாரம் பண்ணமோ, அவங்க கிட்ட போய் மனசார என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கும்போது மட்டும்தான், அவங்க மன்னிச்சால் மட்டும்தான் அந்த கோபம் பகவானுக்கு குறையுமா. அடுத்து ஸ்ரீராமன் சமுத்திரத்தை தாண்டணுங்கிறதுக்காக 3 நாளா விரதம் இருக்காரு, சமுத்திர தேவனை வேண்டிக்கிட்டு. ஏன்னா சமுத்திரத்தை தாண்டினாதான் இலங்கைக்கு போக முடியும், சீதாதேவியை காப்பாற்ற முடியும். ஸ்ரீராமனோட லக்ஷ்மணன், சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன், அப்புறம் மற்ற வானரங்கள் எல்லாருமே இன்னொரு கரையில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமுத்திர தேவனால மட்டும்தான் அந்த சமுத்திரத்தை தாண்டறதுக்கான வழிய காட்ட முடியும். ஹனுமானுக்கு ஸ்ரீராமன் மேல பக்தியும் இருந்துச்சு, பலமும் இருந்துச்சு. அதனால அவரு சமுத்திரத்தை ஈஸியா தாண்டி சீதாதேவியும் பார்த்துட்டு தகவலை சொல்லிட்டும் அவங்க கிட்ட இருந்து சூடாமணிய வாங்கிட்டும் வந்துட்டாரு. ஆனா மற்றவங்க எல்லாராலையும் முடியாது இல்லையா, அதனால சமுத்திர தேவனோட உதவி கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. ஸ்ரீராமனும் 3 நாளா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர்கிட்ட இருந்து ஒரு சைன் கூட வரவே இல்லை. அப்புறம் கோபம் வந்துச்சு பாருங்க. அந்த கோபத்துல கொந்தளிச்சாரு.
இப்பவே வரல அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த சமுத்திரத்தையும் அடிச்சிடுவேன் அப்படின்னாரு. அப்பதான் நடுங்கிக்கிட்டு சமுத்திர தேவன் வெளியே வந்தாரு. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னாரு. இந்த கோபத்தோட அந்த டோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாடுலேஷன், அதுதாங்க இம்பார்ட்டன்ட். பொறுமையா இருக்கிற வரைக்கும் இருந்தாரு, வேண்டி கேட்டாரு. ஆனா சமுத்திர தேவன் கிட்ட இருந்து எந்த ஒரு சிக்னலும் வரவே இல்லை. அதனால கோபப்பட்டு அவரு அம்பு எய்தறதுக்கே தயாரா இருந்தாரு. அவ்வளவுதான், நம்ம லைஃபே காலின்ட்டு பயந்துகிட்டு நடுங்கிக்கிட்டு வெளியே வந்தாரு சமுத்திர தேவன். அதாவது ஸ்ரீராமனுக்கு ஏன் அந்த இடத்துல அவ்வளோ கோபம் வந்துச்சு அப்படின்னா, சுயநலத்துக்காகவா அப்படின்னா கிடையாதுங்க. ஏன்னா சீதா தேவிய காப்பாத்தணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வானரங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாவே ஒரு போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போரில் ஈடுபடுற எல்லா வீரர்களுக்கும் உத்வேகமும் உற்சாகமும் கண்டிப்பா தேவை. அந்த உத்வேகமும் உற்சாகமும் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், போர்ல ஜெயிக்கவே முடியாது. அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா அவங்கள பூஸ்டப் பண்றதுங்கிறது தான் ஒரு தலைவனுடைய முக்கியமான கடமையே. சோ எல்லா வானர வீரர்களும் தயார் நிலையில இருக்காங்க. அவங்களும் எப்படியாவது இலங்கைக்கு போயிடணும், சீதா தேவியை மீட்கணும், ஸ்ரீராமனுக்கு துணையா இருக்கணும்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் சமுத்திர தேவன் எந்த ஒரு இதுவுமே கொடுக்கவே இல்லை, ரெஸ்பான்ஸுமே கொடுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் சீதா தேவி அவங்க 2 மாசம்னு கெடு வச்சுட்டாங்க. ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி விட்டுட்டாங்க, வரல அப்படின்னா அவ்வளவுதான், நான் என் லைஃப முடிச்சுக்குவேன் அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான். இது பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் பரதன் வேற. ஏன்னா இவங்களுடைய வனவாச காலமும் முடிய போகுது. வனவாசம் முடிஞ்சு நீங்க அடுத்த நாள் அங்க வரல அப்படின்னா நான் நெருப்புல இறங்கிடுவேன் அப்படின்ட்டாங்க. அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்ட்டாரு. இப்போ இத்தனை பேரோட வாழ்க்கையும் ஸ்ரீராமன் கையில தான் இருக்கு. ஸ்ரீராமன் உடனே எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னா அந்த அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. அதனால அவருக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தினாலதான் சமுத்திர தேவனும் வந்தாரு. ஐடியாவும் கொடுத்தாரு. அதனால சமுத்திரத்தையும் கடந்தாங்க, இலங்கைக்கு போனாங்க, ராவணன் கிட்ட சண்டை போட்டாங்க. அப்புறம் சீதா தேவியும் மீட்டுட்டு வந்தாங்க. இதுதாங்க நான் சொல்ல வர்றது. கோபம் வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா எல்லாருக்குமே வரணும். அது வரல அப்படின்னா அது நம்மள எந்த அளவுக்கு பாதிக்குதோ இல்லையோ, நம்மள சுற்றி இருக்கிறவங்கள ரொம்பவே பாதிக்கும். அத முழுமையா உணர்ந்தவர் தான் ஸ்ரீராமன். ஏன்னா அந்த இடத்துல சீதாதேவி ஒரு பக்கம், பரதன் ஒரு பக்கம், வானர வீரர்கள் ஒரு பக்கம்னு எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னா ஸ்ரீராமனுடைய கோபம் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் அவர் அந்த இடத்துல கோபப்பட்டாரு. அந்த கோபத்துக்கு சமுத்திர தேவனும் நடுங்கினாரு, பயந்தாரு. அதனாலதான் வலியும் கிடைச்சது. இது ஸ்ரீராமன் இப்பவும் அதை கடைபிடிச்சுக்கிட்டு தாங்க வராரு. ஸ்ரீராமன் அவருடைய பக்தர்களுக்கு யாராவது கேடு விளைவிக்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீராமன் லக்ஷ்மணன், சீதாதேவி மற்றும் ஆஞ்சநேயரோட சேர்ந்து அவங்களுக்கு துணையா நிற்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு யாரு கெடுதல் நினைக்கிறாங்களோ அவங்கள சும்மாவே விடமாட்டாங்க. அது நிதர்சனமான உண்மை. அதனால நாமளும் தைரியமா இருக்கலாம். நமக்காக கோபப்பட வேண்டியவங்க ஒருத்தவங்க நமக்காக நம்ம பக்கத்திலே இருக்கிறாங்க போது நாம ஏன் கோபப்படணும்? நாம ஏன் சண்டை போடணும்? நாம ஏன் தேவையில்லாம வம்புக்கு போகணும்? பொறுமையை கடைபிடிக்கலாம், பூமாதேவி மாதிரி. அந்த பொறுமையில கண்டிப்பா நமக்கு வெற்றி நம்மளை தேடி வரும். நம்மளை காப்பாத்துறதுக்காக பகவான் நம்ம கூடவே இருக்காருங்க போது நமக்கு கோபம் கண்டிப்பா வராதுங்க. நம்மளோட மனச கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு இது ஒரு சுலபமான வழி. சோ கோபம் வர வேண்டிய நேரத்துல கோபம் வரணும். அதுவும் நன்மைக்காக, நமக்காக மட்டும் இல்ல, நம்மளை சுற்றி இருக்கவங்கள உடைய நன்மைக்காக கோபம் கண்டிப்பா வரணும். கோபம் நல்லதுதான். அப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவங்களுக்காக, அவங்களுடைய நன்மைக்காக வரக்கூடிய கோபம்
கண்டிப்பா நன்மையில மட்டுமே முடியும். தீமையில கண்டிப்பா கொண்டு போய் முடியாது. அத நினைச்சு நீங்க கலங்கவும் வேண்டாம். அடடா! இவ்வளவு நாள் கோபப்படாம இப்ப திடீர்னு கோபப்பட்டுட்டோமே அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். இன்கேஸ் கோபப்பட்டுட்டாலும் அத கடந்து வரும்போது பகவான் கிட்ட ஒப்படைச்சிடுங்க. கண்டிப்பா அது நன்மையில மட்டுமே முடியும். சோ இதுதாங்க ஸ்ரீராமனுடைய கோபம். ஸ்ரீராமனுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா தேவர்கள் பயப்படுவாங்க. ஆனா பக்தர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எங்க பாத்தீங்கன்னா நவகிரகங்கள், அப்புறம் நவகிரகங்களோட பெயர்ச்சி அது இதுன்னு சொல்லி நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்படி பயந்தாலும் சரி, நமக்காக ஸ்ரீராமன் இருக்கும்போது நமக்கு ஒரு துன்பம்னு வந்தா கோபப்பட்டு கொந்தளிக்கிறதுக்கு ஸ்ரீராமன் பக்கத்துல இருக்கும்போது ஸ்ரீராமனுடைய கோபத்துக்காக தேவர்களே பயப்படுறாங்க போது நாம அந்த நவகிரகத்தை நினைச்சு பயப்பட வேண்டாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம்.